அய்யனார் துணை சீரியல் அடுத்து வரப்போற எபிசோடுக்கான கதைக்களத்த பார்க்கலாம். இங்க நிலா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. எப்படியாவது அதாவது சேரனையும், கார்த்திகாவையும் சேர்த்து வச்சிரணும். 2 பேத்துக்குமே பிடிச்சிருக்கு. அத இன்னைக்கு கோயில்லயே பல்லவனும், நிலாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளிப்படுத்துனாங்க என்றே சொல்லலாம். அப்ப அதாவது நிலா கேட்குறாங்க பல்லவன்கிட்ட, இந்த மாரி உங்க அண்ணனுக்கு கார்த்திகாவ பிடிக்குமான்னு. ஆனா, பல்லவன் சொல்றான், அவருக்கு பிடிக்கும் தான். எதையுமே பிடிச்சாலும் பிடிக்காத மாரி காட்டிக்கிருவாரு. ஏன்னா, குடும்ப சூழல் அந்த மாரி இருக்குல்ல அண்ணி அப்படின்னு சொல்ல, நிலா ஏன்டா பிடிச்சதுன்னா பிடிச்சதுன்னு சொல்லலாம்லடா. தனக்கு பிடிச்சத கூட செய்யலைன்னா என்னடா, அது அவர பார்க்கவே கவலையா இருக்குடா அப்படின்னு பல்லவன்கிட்ட சொல்லும்போது, பல்லவன் அவர் அப்படிதாங்க. அவர் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். மூத்தவரா போயிட்டாரு. அதனால சகிப்புத்தன்மை அதிகம் அப்படின்னு சொன்னவுனே, அந்த சூழல்ல தான் கார்த்திகா அங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலாவ பார்த்தவுனே நைஸா வராங்கன்னு வைங்களேன். இந்த மாரி மாமா எப்ப இருக்காரு? என்ன ஏதுன்னு கேட்கும்போது, பல்லவனுக்கு கோவம் வருது. ஏங்க நீங்க வராதீங்க. உங்கனால எவ்வளோ பிரச்சனைய சந்திச்சோம். போலீஸ் ஸ்டேஷன் வர போயாச்சு. மறுபடியும் எதையாவது சட்ட சிக்கல உண்டு பண்ணிறாதீங்க. போங்க அப்படின்னு கோவப்படுறாரு. உடனே நிலா சொல்றாங்க, பல்லவா கொஞ்சம் பொறுமையா இரு. நீ போய் கொஞ்சம் கோயில்ல சுத்திட்டு வா. நான் இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோனே, வேணாண்டி இவங்ககிட்ட பேசுனீங்கன்னா நமக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணியும், இல்லடா நீ போய் சுத்திட்டு வா. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிலா கார்த்திகா கிட்ட பேசி குடுக்குறாங்க. கார்த்திகா என்னம்மா? உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? சேரன் மாமாவ புடிச்சிருக்கா? இப்பயாவது ஒரு முடிவுல இருக்கியா? அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இப்பதான் மாமாவோட எண்ணம் அதிகமா இருக்கு. அவர் இல்லாம என்னால வேற லைஃப தீர்மானிக்கவே முடியாது. அந்த மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு சேரன் மாமாவ புடிச்சிருக்கு. அப்ப இந்த முடிவுல இருக்கியா? அப்படின்னு கேட்கும்போது, அதத்தானே நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். பட் இருந்தாலும் உங்கள மாரி எனக்கு தைரியம் வரமாட்டேங்குது. உங்களுக்கு சோழன பிடிச்சது, வீட்ட விட்டு எதிர்த்து ஓடி கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னோன, அவங்களுக்கு பக்குன்னு போயிருது நிலாவுக்கு. அடி பாவி! என் சூழல் அந்த மாதிரி அப்படின்னு அவங்க மைண்ட்குள்ள நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள மாரி எனக்கு தைரியம் வரமாட்டேது. எனக்கு அந்த மாப்பிள்ளைய சுத்தமா பிடிக்கல. ஆனா எனக்கு சேரன் மாமாவ ரொம்ப பிடிக்கும். உங்கள மாரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கணும். ஆ பட் அந்த மாரி புலம்பிட்டு கிளம்புறாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நிலா வீட்டுக்கு வராங்க. வந்தவுனே சேரனுக்கு ஒரு தலைவலி வருதுங்க. காஃபி போட்டு டக்குன்னு குடுக்குறாங்கன்னு வைங்களேன். குடுத்தவுனே கேட்குறாங்க, இந்த மாரி அதாவது நீங்க கார்த்திகா உண்மையிலேயே லவ் பண்றீங்களா? நேசிக்கிறீங்களா? அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்கும்போது, விடுப்பா ஏன்பா? அந்த பொண்ணுக்கு தான் ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கல்ல. நல்லா அந்த பொண்ணு இருக்கட்டும்பா. நான் அத கேட்கலங்க. அதாவது அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? அது எப்படிப்பா பிடிக்காம இருக்கும்? சின்ன பிள்ளையிலேருந்து அது என்ன நேசிச்சதுப்பா. அது அந்த வீட்டு வாசல்ல அப்படி துள்ளி வரும் என்னைய பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அதெல்லாம். ஏதோ அதாவது நம்மனால அந்த பிள்ளைய திருமணம் பண்ண முடியலாட்டினாலும் நம்ம சூழல் அப்படி இல்லப்பா. அம்மா, அப்பா நல்ல மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கப்பா. அந்த பொண்ணு நல்லா இருந்தாலே எனக்கு சந்தோஷம்ப்பா. அப்படின்னு சேரன் சொல்றாரு. நிலா கண் கலங்கிடுறாங்கன்னு வைங்களேன். அப்பதான் ஒரு டிசிஷன் எடுக்குறாங்க. எப்படியாவது அதாவது பல்லவன் கிட்ட பேசுறாங்க. சேரனையும், கார்த்திகாவையும் சேர்த்து வைக்கிறோம். அது என்ன ரிஸ்க் எடுத்தாலும் நம்ம சேர்த்து வைக்கிறோம்டா பல்லவா அப்படின்னு பல்லவன் கிட்ட பேசுறாங்க. பல்லவன் பாண்டியன் கிட்ட கன்வெர்ட் கன்வெர்ட் பண்றாரு. பாண்டியன் சோழன் கிட்ட கன்வெர்ட் பண்றாரு. இவங்க 4 பேரும் அதாவது சேரன் இதுவரை அவருக்காக எதுவுமே பண்ணதில்ல. தம்பிகளுக்காக தான் பண்ணியிருக்காரே தவிர, அவருக்காக எதுவும் பண்ணல. நம்ம அவருக்காக கார்த்திகாவ திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்திகா கிட்டயும் இந்த மாரி பேசுறாங்க. உங்களுக்கு சேரன் மாமாவ பிடிச்சிருக்குல, உங்க வீட்ட எதிர்த்து நீங்க என்ன மாரி அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அதாவது உங்களுக்கு சோழன பிடிச்சிருந்தது, தைரியமா போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னு. அந்த மாரி நீங்க பண்ணுவீங்களா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? அப்படின்னு நிலா கேட்க, எனக்கு இருக்கு. எனக்கு நீங்க கடைசி வரை சப்போர்ட் பண்ணுவீங்களா நிலா? அப்படின்னு கேட்கும்போது, கடைசி வரை சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க தம்பிகளுமே துணைக்கு துணையா இருக்காங்கன்னு சொன்னவுனே, வீட்ட விட்டு கார்த்திகா ஓடி வராங்க. எப்படி இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ அணுகுறாங்கன்னா, அதாவது வாழவந்தான் இருக்கார் இல்லையா? கான்ஸ்டபிள் சோழனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இத வாழவந்தான் கிட்ட அணுகுறாருங்க. அந்த கான்ஸ்டபிள் கிட்ட இந்த மாரி எங்க அண்ணன் ஒரு பொண்ண லவ் பண்றாங்க. அந்த பொண்ணு எங்க அண்ணன லவ் பண்ணிருச்சு. உங்கள நம்பி தான் இருக்கேன். நீங்க தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் எனக்கு கைக்கு வந்த கல. நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல அண்ணே. என்ன சொல்லியிருக்கேன்? அதாவது நானே லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ நம்ம பிரிச்சு வைக்கலாமா? அதுவும் தம்பி நீ இருக்கும்போது என்னைய நல்லா கவனிக்கும்போது, அண்ணன் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா விட்டுருவானா? நீ தைரியமா வா. எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை குடுக்குறாரு. வாழ வந்தானே நம்ம வாழ வச்சுருவோம் சேரனையும், கார்த்திகாவையும். உடனே அதாவது என்னங்க சொல்றது? டைரக்ட்டா இத சேரன் கிட்ட கன்வே பண்ணி பார்க்குறாங்க. சேரன் ஒத்துக்கிறவே மாட்றாரு. ஏன்னா அவர் மூத்தவர்ல அவருக்கு தெரியும் என்ன பிரச்சனை வரும்னு. இருந்தாலுமே இந்தந்த மாரி, அந்தந்த மாதிரின்னு இவர் கன்வே பண்றாரு சோழனும், நிலாவும். "அண்ணே கார்த்திகாவ நான் கோயில்ல
பார்த்தேனே, அந்த புள்ள என்ன சொல்லுச்சுன்னா, "எனக்கு வீட்ல பார்க்குற மாப்பிள்ளைய வந்து சுத்தமா பிடிக்கல. எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்கன்னா, நான் விபரீத முடிவு எடுத்துருவேன்." இந்த மாரி சொல்லியிருக்கு. ஒரு பொண்ணோட உயிர் போயிரும். அதற்காகவாவது இந்த தைரியமான முடிவு எடுங்க. நீங்க ஆம்பள தானே உங்களுக்கு புடிச்ச முடிவ எடுங்க. அப்படின்னு நிலா வந்துட்டு பேசுறாங்க. தம்பிகளும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறோம்னே அப்படின்னு சொல்ல, ஒரு வழியா வந்துட்டு அக்செப்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் கார்த்திகா, சேரன வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. வாழவந்தான் வந்துட்டு வாழ வைப்பாரா? பட் அதற்குள்ளேயும் வந்துட்டு கார்த்திகா அம்மா, அப்பா வந்துட்டு என்ன பிரச்சனைய பண்ண போறாங்க? நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.